ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நமக்கு குரூப் 4க்காக நம்ம ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம், ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா யூனிட் 4ல் இந்திய ஆட்சியியல், ஓகேங்களா. ஸோ பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த பாலிட்டி ரிலேட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பிலேருந்து இந்த தகவல் அறிமுரிமை இந்த டாபிக் வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். இந்த டாபிக் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ கடகடன்னு டீச் பண்ணி, அதாவது அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒழுங்குமுறை சட்டம், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு பின்னணி ஒரு ரீடு கண்டிப்பாக விட்டுன்னு போயிடலாம். ஸோ ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது 1773 கொண்டு வந்தாங்க. ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு? 1773. கிழக்கிந்திய கம்பெனி அதாவது எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷார் வகுத்த சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷார் தலைமையில் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது நிறுவனாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் இயற்றிய பொழுது இங்கிலாந்து பிரதமராக இருந்தது யாருனாக்கா நார்த் பிரபு, ஓகேங்களா. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றிய பொழுது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார்? நார்த் பிரபு. இந்த சட்டத்தின் விளைவாக தான் கொல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேயே முதல் உச்சநீதிமன்றம், ஓகேங்களா. ஸோ முதல் உச்சநீதிமன்றம் அப்படின்றது எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1774 அமைச்சிருக்காங்க. எங்கே அமைக்கப்பட்டது? கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? ஒழுங்குமுறை சட்டம் 1773. முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிஜா இன்ஃபே, ஓகேங்களா. அதன் அடிப்படையில் அந்த உச்சநீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? சர் எலிஜா இன்ஃபே. இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்த பதவி உருவாக்கப்பட்டதும் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 இதன் அடிப்படையில் தான். அதன் அடிப்படையில் முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னாக்கா வாரன் ஹேஸ்டிங், ஓகேங்களா. ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைச்சாங்க. அது எந்த ஆண்டு? 1774 அமைக்கப்பட்டது. மேலும் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. ஸோ வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னாக்கா வாரன் ஹேஸ்டிங். ஸோ உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னாக்கா சர் எலிஜா இன்ஃபே, ஓகேங்களா. இந்த ஒழுங்குமுறை சட்டம் இயற்றிய பொழுது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நார்த் பிரபு. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றிய பொழுது இங்கிலாந்து பிரதமராக இருந்தது யார்? நார்த் பிரபு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1833 ஆண்டு வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவியானது இந்திய கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அப்பொழுது இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற முதல் நபர் யார் அப்படின்னாக்கா வில்லியம் பெண்டிங் பிரபு. எந்த ஆண்டு? 1833. ஸோ ஃபஸ்ட்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற மாதிரி பதவி உருவாக்குனாங்க. அந்த வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியானது இந்திய கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் 1833 ஆண்டு இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற முதல் நபர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. எந்த ஆண்டு? 1833, ஓகேங்களா. பிறகு 1855 ஆண்டு 1858 ஆண்டு அந்த இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவியானது இந்திய வைஸ்ராய் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்ற முதல் நபர் யார்? கானிங் பிரபு. எந்த ஆண்டு? 1858. ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேஸ்டிங். அடுத்தது இந்திய கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1833. இந்த வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியானது இந்திய கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1833. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவியானது இந்திய வைஸ்ராய் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1858. முதல் இந்திய வைஸ்ராய் கானிங் பிரபு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிட் இந்தியா சட்டம் 1784. இந்த சட்டத்தின் மூலமாக 6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கமிஷன் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. ஸோ பிட் இந்தியா சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 1784. ஸோ முதல் பட்டய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1793. இரண்டாவது பட்டய சட்டம் 1813. மூன்றாவது பட்டய சட்டம் 1833. நான்காவது பட்டய சட்டம்
1853. ஸோ எல்லாமே நமக்கு 20 ஆண்டுக்கு ஒரு முறை, ஓகேங்களா. ஸோ 20 ஆண்டுகள் அப்படின்ற கேப்பில் தான் வந்து இந்த பட்டய சட்டத்தை நிறுவியிருப்பாங்க. ஸோ கல்விக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் தருவதாக வந்து எந்த பட்டய சட்டத்தில் கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கல்விக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதியுதவி அப்படின்றது எந்த பட்டய சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 2வது பட்டய சட்டம். எந்த ஆண்டு? 1813. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசு சட்டம் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. எந்த ஆண்டு? 1858 நவம்பர் 1. இந்திய அரசு சட்டம் அப்படின்ற சட்டமானது 1858 நவம்பர் 1 இயற்றியிருக்காங்க. இதன் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி அகற்றப்பட்டது. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி அகற்றப்பட்டது எந்த சட்டத்தின் மூலம்? இந்திய அரசு சட்டம். எந்த ஆண்டு? 1858 நவம்பர் 1. இந்த சட்டத்தை வாசித்தது யார் அப்படின்னாக்கா கானிங் பிரபு. எங்கு? அலகாபாத், ஓகேங்களா. ஸோ கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராய். இந்தியாவின் முதல் வைஸ்ராயான கானிங் பிரபு தான் இந்த சட்டத்தை வந்து வாசிச்சிருப்பார். எங்கே வாசிக்கப்பட்டது அப்படின்னாக்கா அலகாபாத். ஸோ இந்திய அரசு சட்டம் 1858 நவம்பர் 1. அதன் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி அகற்றப்பட்டது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்லாம் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோரிக்கையை வந்து யார் யார் எப்போ வச்சாங்கன்றது பார்க்கலாம். ஸோ முதல் கோரிக்கை பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக கோரிக்கை வைத்தது யார் அப்படின்னாக்கா எம்என் ராய். எந்த ஆண்டு? 1934. இந்திய அரசியலமைப்பு வேண்டும் என முதலாக கோரிக்கை வைத்தவர் யார்? எம்என் ராய். எந்த ஆண்டு? 1934. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு? 1942, ஓகேங்களா. ஸோ கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது. இந்த குழு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வார், ஓகேங்களா. ஸோ 2வது உலகப் போர் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்தியர்களை வந்து பங்கு பெறுவதற்கு வற்புறுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்தியர்கள் வந்து இந்த 2ஆம் உலகப் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கா நான் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தருவதாக வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இதை வந்து காந்தி என்ன சொல்லியிருப்பார்? பின் தேதியிட்ட காசோலை சொல்லியிருப்பார். அப்போ வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். மேலும் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை படித்து மன அழுத்தத்திற்கு உள்ளானேன், இதை சொன்னது யார் அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு வருகை புரிந்தது? 1942. அவங்க வந்து 2ஆம் உலகப் போரில் இந்தியர்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் வந்து உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் தலைமையிலான தூதுக்குழு சொல்லியிருக்கோம். இதனை காந்தியடிகள் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை படித்து மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா கேபினெட் மிஷன் குழு எந்த ஆண்டு? 1946. இந்த கேபினெட் மிஷன் குழு என்பது அமைச்சரவை குழு என்றும் அழைக்கப்பட்டது, ஓகேங்களா. கேபினெட் மிஷன் குழுக்கான வேறு பேர் என்ன அப்படின்னாக்கா அமைச்சரவை குழு. இதில் 3 பேர் இருந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னாக்கா பெத்தி கிளாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ், ஓகேங்களா. பெத்தி கிளாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ், இந்த 3 பேர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு தான் வந்து திரும்ப 1946 வராங்க. ஸோ இந்த மூவரும் வந்து இங்கிலாந்து அமைச்சர்கள், ஓகேங்களா. இந்த யார் யார்? பெத்தி கிளாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ், இவங்க தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழுவானது ஒரு கேபினெட் மிஷன் குழு என்பது 1946 வராங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபை என்பது அமைத்துக் கொள்வதற்கு இந்தியாவிற்கு பிரிட்டிஷாரிடமிருந்து அனுமதி கிடைத்தது. அப்போ எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை என்பது அமைப்பதற்கு அனுமதி கிடைத்தது? கேபினெட் மிஷன் குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு. எந்த ஆண்டு? 1946. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்றத அமைக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு தோற்றம். அரசியல் நிர்ணய சபை பொறுத்த வரைக்கும் அதை அமைச்ச அப்போதைக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதில் 15 பெண்கள். ஸோ அரசியல் நிர்ணய சபைன்றது அமைச்சிட்டாங்க. அதில் ஆரம்பத்தில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்குனாக்கா 389 பேர் இருந்திருக்காங்க. அந்த 389 பேரில் பெண்கள் எத்தனை பேர்? 15 பெண்கள் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் காந்தியும் ஜின்னாவும் வந்து உறுப்பினர்களாக கிடையாது. இந்த 389 பேர் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. எத்தனை லட்சம்? 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உறுப்பினராக இல்லாதவங்க யார் அப்படின்னாக்கா காந்தியும் ஜின்னாவும் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களாக இல்லை, ஓகேங்களா. இந்த 389 உறுப்பினர்களில் மாகாண பிரதிநிதிகள் 292 பேர்,
மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க, சுதேச அரசுகள் சார்பில் 93 பேர். ஓகேங்களா. ஸோ மாகாண பிரதிநிதிகள் 292, மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க, சுதேசி அரசுகள் சார்பில் 93 பேர். இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை இதனுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடத்தப்பட்டது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கூட்டப்பட்டது 1946 டிசம்பர் 9. இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கனாக்கா 211 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா. ஸோ முதல் தலைவர், தற்காலிக தலைவர்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவராக இரண்டாவது கூட்டத்தில், அதாவது இரண்டாவது கூட்டம் எப்போ நடைபெற்றுனாக்கா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11. ஸோ முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. அந்த முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருப்பார். இரண்டாவது கூட்டமான டிசம்பர் 11 அன்றைக்கி நடைபெற்ற கூட்டத்தில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார். இந்த ராஜேந்திர பிரசாத்திற்கு துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்தது பாருங்கள். ஸோ மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13 நடந்திருக்கும். இந்த மூன்றாவது கூட்டத்தில் தான் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை பரிந்துரை செய்தார். ஓகேங்களா. ஸோ 1946 டிசம்பர் 13 நேருவில் குறிக்கோள் தீர்மானம் பரிந்துரை செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் 1946 டிசம்பர் 13 பரிந்துரை செய்தது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னாக்கா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22 அன்னைக்கு தான் நேருவுடைய குறிக்கோள் தீர்மானமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் பரிந்துரை செய்யப்பட்டது 1946 டிசம்பர் 13. அது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22 தான் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? BN ராவ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் படித்தோம். இந்திய அரசியலமைப்பு வேண்டும் என முதலில் கோரிக்கை வைத்தவர் யார்? MN ராய். எந்த ஆண்டு? 1934. ஸோ MN ராய் என்பவர் முதலாக இந்திய அரசியல் வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருப்பார். இங்கே யாரை பார்க்குறோன்னாக்கா BN ராவ். ஓகேங்களா. ஸோ MN ராய்ன்றவங்க வேறு, BN ராவ் அப்படின்றவங்க வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னாக்கா BN ராவ். பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்த பிறகு 389 உறுப்பினரில் 299 பேர் மட்டும்தான் ஃபைனலாக இருந்திருக்காங்க. ஸோ 1947 ஆகஸ்ட் 14 அந்த டைமில் பாகிஸ்தான் தங்களுடைய சுதந்திர தினமாக அறிவிச்சிருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அப்போது பாகிஸ்தானும் இந்தியனும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ 1947 வாக்கில் பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்து சென்றது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் 389 பேர் இருந்தாங்க. இதில் பாகிஸ்தான் தனிநாடாக போனதுக்கப்புறமேட்டுக்கா உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 299 பேர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வரைவு குழு. ஸோ வரைவு குழு என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 29. வரைவு குழு உருவாக்கம் 1947 ஆகஸ்ட் 29. ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரைவு குழுவில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்திருக்காங்கனாக்கா 7 பேர். ஓகேங்களா. ஸோ தலைவர் உட்பட 7 பேர் இருந்திருக்காங்க. வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னாக்கா தலைவர் உட்பட 7 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அம்பேத்கர். ஓகேங்களா. அம்பேத்கர் தான் தலைவர். ஸோ வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னாக்கா அம்பேத்கர். அடுத்தது KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசுவாமி ஐயங்கார். ஓகேங்களா. இவங்க தான் இந்த வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் அவர்கள். இந்த உறுப்பினர்கள் நேமை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அம்பேத்கர், KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசுவாமி ஐயங்கார். இதில் அம்பேத்கர் தான் வரைவு குழுவின் தலைவர் ஆவார். ஸோ தலைவர் உட்பட மொத்தம் 7 பேர் இருந்திருக்காங்க. எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 29. அடுத்தது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது? 1949 நவம்பர் 26 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது? 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை தான் நாம் கான்ஸ்டியூஷன் டே, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுகின்றோம். எந்த தினத்தை? நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தினத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே, இந்திய அரசமைப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது நவம்பர் 26. ஓகேங்களா.
இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் அப்படின்னாக்கா 284 பேர் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை பேர் கையெழுத்திட்டனர் கொஸ்டின் கேட்பாங்க. 284 பேர் கையெழுத்திட்டிருக்காங்க. அப்பொழுது வந்து எத்தனை விதிகள் வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதே 15 விதிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் 284 பேர் கையெழுத்திட்டனர். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுதே 15 விதிகள் என்பது வெளியிட்டாங்க. ஸோ கடைசி கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. அப்பொழுது தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. அப்பொழுது நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு துணைத் தலைவராக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இருந்தாங்க. அடுத்தது மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13 நடந்திருக்கும். அந்த 13 நடைபெற்ற கூட்டத்தில் தான் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடுத்த வருஷம்தான் 1947 ஜனவரி 22 தான் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது அந்த புக்கு எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டம் அப்படின்றது எப்போது நடைபெற்று அப்படின்னாக்கா 1950 ஜனவரி 24. இந்த தினத்தில் தான் தேசிய கீதம், தேசிய பாடல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். மேலும் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டதும் இந்த கூட்டத்தில் தான். இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1950 ஜனவரி 24. இந்த கடைசி கூட்டமான இந்த ஜனவரி 24 அன்று தான் நமது தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950 ஜனவரி 24. தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் 1950 ஜனவரி 24 தான். மேலும் இந்தியாவுக்குன்னு வந்து முதல் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டதும் இந்த 1950 ஜனவரி 24 தான் ஓகேங்களா. மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேசிய கீதம், தேசிய பாடல், முதல் குடியரசுத் தலைவர் இது எல்லாமே தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1950 ஜனவரி 24 தான். ஸோ இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்தது தற்காலிக பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய சபை செயல்பட்டதுன்னே சொல்லலாம். நம்ம அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தற்காலிக பார்லிமன்றமாக செயல்பட்டது. அந்த பார்லிமெண்ட்டில் தலைவராக யார் இருந்தார் அப்படின்னாக்கா GV மாவுலாங்கர் ஓகேங்களா. தற்காலிக பாராளுமன்றத்தின் தலைவராக செயல்பட்டவர் GV மாவுலாங்கர். இவர் தான் வந்து முதல் சபாநாயகர் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்திய அரசியல் அமைப்பு ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு மொத்தம் 12 கூட்டங்கள் அப்படின்ட்டு நடந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு புத்தகம் உருவாக்குவதற்கு மொத்தம் வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 64 லட்சம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மொத்த செலவு அப்படின்னாக்கா 64 லட்சம். எத்தனை நாடுகள் பின்பற்றி நம்ம இந்திய அரசியல் புத்தகம் அப்படின்றது எழுதப்பட்டது அப்படின்னாக்கா 60 நாடுகள் ஓகேங்களா. ஸோ 60 நாடுகள் ஃபாலோ பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்றதே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த புத்தகம் அப்படின்றது எழுதி முடிப்பதற்கு ஓகேங்களா, இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதி முடிப்பதற்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள் ஓகேங்களா. 18 நாள் அல்லது 17 நாள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் ஓகேங்களா. ஸோ 11th பாலிட்டியில் நமக்கு வந்து 20 நாள் அப்படின்னு கூட கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள். அதாவது 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டத்திலேருந்து 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைக்கும் தான் இந்த பீரியட் அப்படின்றது. ஏன்னா ஃபைனலாக எழுதி முடிச்சு இந்தாப்பா இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கு அப்படின்ற மாதிரி 1949 நவம்பர் 26 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஃபைனலாக நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு புக்குன்றது ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். எவ்வளோ செலவாச்சு? 64 லட்சம். எத்தனை நாடுகள் ஃபாலோ பண்ணி எடுத்திருப்பாங்க? 60 நாடுகள் ஃபாலோ பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் பெண் உறுப்பினராக இருந்திருக்காங்க? 15 பெண்கள் ஓகேங்களா. 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த புக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஸோ எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னாக்கா 1950 ஜனவரி 26.
இந்திய அரசியல் நிர்ணய சபையானது வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து எப்போ அப்படின்னாக்கா 1950 ஜனவரி 26. அதாவது நடைமுறைக்கு வந்ததுனாக்கா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா, 1950 ஜனவரி 26. இதுவும் நமக்கு கொஸ்டின். இவ்வாறு இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த தினத்தை தான் குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம். ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நடைமுறைக்கு வந்தப்போ மொத்தம் வந்து 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு, 395 ஓகேங்களா 395 ஆர்டிக்கல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ எத்தனை பார்ட் இருந்துச்சு, 22 பகுதிகள், 8 அட்டவணை, 395 விதி இருந்துச்சு. ஸோ தற்பொழுது எத்தனை பகுதி உள்ளது, தற்பொழுது 25 பகுதி, 12 அட்டவணை இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் அப்படின்றது நமக்கு வந்து 460க்கு மேலே வந்து இப்போ வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26. அதாவது 1943 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்த பொழுது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள் இருந்துச்சு. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தற்போது எத்தனை பகுதிகள் உள்ளது, 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460க்கும் மேற்பட்ட ஆர்டிக்கல் இருக்குது. சரி, ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போது நம்ம வந்து மற்ற நாடுகள் கிட்டத்தட்ட வந்து எத்தனை நாடுகள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 60 நாடுகள் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிற நாடுகளிலிருந்து என்னென்னலாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. நீதி புனராய்வு அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நீதி புனராய்வு அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் என்பது தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனமானது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆளுநர் நியமனம் என்பது கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆளுநர் நியமனம் என்பது கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமை ரஷ்யா, முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் அப்படின்னாக்கா 1976ஆம் ஆண்டு 42 சட்டத்தின் அடிப்படையில் தான் அடிப்படை கடமை அப்படின்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேர்த்திருப்பாங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் பொழுது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பு, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி நிலை 352, 356, 360 அப்படி சொல்லிட்டு நமக்கு நெருக்கடி நிலையை வந்து அறிவிப்பாங்க. அப்பொழுது வந்து அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஸோ 352 அந்த டைமில் வந்து அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, ஜெர்மனியிலேருந்து எடுக்கப்பட்டது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து முகவரியில் சேர்த்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா. அதோடைய முழக்கத்தை தான் இது எடுத்திருப்பாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பொதுப்பட்டியல். ஸோ பொதுப்பட்டியல் அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை என்பது அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை டிபிஎஸ்பி அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமை அப்படின்றது நமக்கு எங்கேருந்து எடுத்துருக்கோம்னாக்கா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடிப்படை உரிமை அமெரிக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து, நீதி புனராய்வு அமெரிக்கா, அடிப்படை உரிமை அமெரிக்கா, ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் தென்னாப்பிரிக்கா. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் என்பது தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆளுநர் நியமனம் கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமை ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் பொழுது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பு என்பது ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3 முக்கிய முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியுடைய முக்கிய முழக்கங்களாகும். அதை வந்து முகவரியில் சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி இது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஒற்றை குடியுரிமையும் சட்டத்தின் ஆட்சியும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது முகவுரை. ஸோ முகவுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முகவுரை அப்படின்றது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்படுது கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே ஒரு முறை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தம் மூலமாக முகவரியானது ஒரே ஒரு முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தத்தின் மூலமாக 3 புதிய வார்த்தைகள்
முகவரியில் சேர்த்துருப்பாங்க. அவை சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகேங்களா? சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகேங்களா? ஸோ சமதர்மம், மதச்சார்பற்ற அல்லது சமயச்சார்பற்ற. ஓகேங்களா? ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக முகவரி அப்படின்றது எந்த ஆர்டரில் இருக்கும்? இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு. ஸோ இந்த ஆர்டரும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசை தேர்வு செய்க அப்படின்னு கேட்பாங்க. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற, மக்களாட்சி அல்லது ஜனநாயக குடியரசு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முகவரி சம்மந்தப்பட்ட வழக்குகள் பார்த்தினாக்கா 3 வழக்குகள் இருக்குது. அவை 1960 பெருபாரி யூனியன் வழக்கு, 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, 1995 எல்ஐசி வழக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முகவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 வழக்குகள் வந்து இருக்குது. ஒன்று 1960 பெருபாரி யூனியன் வழக்கு, அடுத்தது 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, 1995 எல்ஐசி வழக்கு. ஸோ இந்த 1960 பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, முகவரியை திருத்தக்கூடாது, முகவுரையை திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன? முகவுரை அப்படின்றது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பெருபாரி யூனியன் வழக்கில் முகவுரை திருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, முகவுரையை திருத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ முகவுரை திருத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்லன்னு சொன்னது பெருபாரி யூனியன் வழக்கு. அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடக்குது. அதில் வந்து முகவுரை திருத்துவதற்கு அனுமதி தரப்பட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது 1995 எல்ஐசி வழக்கு. இதில் என்ன சொல்லியிருப்பானாக்கா, கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பை அதாவது வந்து முகவரி திருத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எது? எல்ஐசி வழக்குலையும். ஸோ இந்த என்னென்ன வழக்கு, எந்தெந்த ஆண்டு, இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ முகவரி சம்மந்தப்பட்ட வழக்குகள், முக்கிய வழக்குனாக்கா 1960 பெருபாரி யூனியன் வழக்கு. இது முகவரி திருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது அரசியலமைப்பு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, 1995 எல்ஐசி வழக்கு. இது ரெண்டுமே முகவரை திருத்துவதற்கு அனுமதி தரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது முகவரை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். முகவரியானது அரசியலமைப்பின் திறவுகோல் சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர். முகவரியானது அரசியலமைப்பு திறவுகோல் சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருப்பார். அடுத்தது அமெரிக்க நாட்டிலிருந்து முகவரி பெறப்பட்டாலும் அதை விட நமது அரசியலமைப்பு சிறந்தது அப்படி சொன்னது எனக்கா எம் இதயத்துல்லா. அப்போது முகவுரை என்பது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? முகவுரை என்பது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ என்ன தான் நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி எடுத்தாலுமே கூட அமெரிக்காவை விட நம்மளுடைய அரசியலமைப்பு சிறந்தது அப்படி சொன்னது யாருனாக்கா எம் இதயத்துல்லா சொல்லியிருக்காரு. ஸோ நீண்ட நாள் கனவு பலித்தது அப்படின்னு சொன்னது யாருனாக்கா அல்லாடி கிருஷ்ணசாமி. நீண்ட நாள் கனவு பலித்ததுன்னு சொன்னது யாருனாக்கா அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருப்பார். முகவுரையானது அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கிவாலா. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது யாருனாக்கா பால்கிவாலா சொல்லியிருப்பார். இது அரசியலமைப்பின் ஓர் அணிகலன் அப்படின்னு சொன்னது யாருனாக்கா தாகூர்தாஸ் பார்கவா. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அணிகலன் சொன்னது யாருனாக்கா தாகூர்தாஸ் பார்கவா சொல்லியிருப்பார். அடுத்தது இது அரசியலமைப்பின் ஜாதகம் சொன்னது யாருனாக்கா கேஎம் முன்ஷி. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருனாக்கா கேஎம் முன்ஷி. ஸோ முகவுரை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னாக்கா எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்தது இது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டாலும் அதை விட நமது அரசியலமைப்பு சிறந்ததுன்னு சொன்னது எம் இதயத்துல்லா. நீண்ட நாள் கனவு பலித்தது அல்லாடி கிருஷ்ணசாமி. இது அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கிவாலா. அடுத்தது அரசியலமைப்பின் அணிகலன்னு சொன்னது யாருனாக்கா தாகூர்தாஸ் பார்கவா. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருனாக்கா கேஎம் முன்ஷி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ முகவரியில் கூறப்பட்டுள்ள முக்கிய நீதிகள் பார்த்தினாக்கா 3 முக்கிய நீதிகள் இருக்குது. அவை அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி அப்படின்ற மாதிரி 3 முக்கிய நீதிகள் இருக்குது. அரசியல், பொருளாதாரம், சமூகம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அட்டவணை பற்றி பார்க்கலாம். ஸோ அட்டவணை பொறுத்த வரைக்கும் நமக்கு தற்போது வந்து எத்தனை அட்டவணை இருக்குது? 12 அட்டவணை இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ மொத்தம் 12 அட்டவணை பற்றி நம்ம வந்து எந்தெந்த அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடகடன அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு விஷயம் விட்டுடலாம். ஸோ அட்டவணை 1 இது இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லைகள் பற்றி குறிப்பிடுகின்றது. அப்போ இந்தியாவுடைய பெயர், அதோடைய எல்லைகள் பற்றி எந்த அட்டவணையில் இருக்குது? முதல் அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா மற்றும் பாரதம் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இதில் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்தது 2வது அட்டவணை பார்த்தினாக்கா சம்பளம் மற்றும் படிகள் பற்றி குறிப்பிட்டிருக்கும். சம்பளம், படிகள் அதை பற்றி சொல்கிறது 2வது அட்டவணை. அடுத்தது பதவி பிரமாணம் பற்றி சொல்கிற அட்டவணை 3வது அட்டவணை. இதில் வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பதவி பிரமாணம் பற்றி எந்த அட்டவணையில் இருக்குனாக்கா 3வது அட்டவணையில் இருக்குது. அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு முறை பற்றி குறிப்பிட்ட அட்டவணை 4வது அட்டவணை.
ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு முறை பற்றி சொல்கிற அட்டவணை 4வது அட்டவணை. அடுத்தது அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியை பற்றி சொல்கிறது 5வது அட்டவணை. ஓகேங்களா? ஷெடியூல்ட் கேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் அப்படின்னு படிப்போம். அதை வந்து 5வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா இந்த மாநிலங்கள் ரிலேட்டடான கண்டென்ட் பற்றி சொல்கிறது 6வது அட்டவணை. அடுத்தது அதிகார பட்டியல். ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எந்த அட்டவணையில் இருக்குனாக்கா 7வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இந்த பட்டியல் பற்றின அதிகார பட்டியல் பற்றி வந்து எந்த அட்டவணையில் இருக்குது? 7வது அட்டவணையில் இருக்குது. அட்டவணை 7. அடுத்து மொழிகள் பற்றின அட்டவணை பார்த்தாக்கா 8. ஓகேங்களா? ஸோ மொழிகள் பற்றி எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க? 8வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அப்பொழுது நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக மொழிகள் அப்படின்றது 14 தான் இருந்துச்சு. தற்பொழுது எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னாக்கா 22 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1967ஆம் ஆண்டு 21வது சட்டத்தின் மூலமாக சிந்தி அப்படின்ற மொழியானது 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது. அடுத்தது 1992ஆம் ஆண்டு 71வது சட்டத்தின் மூலமாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்ற 16வது மொழி, 17வது மொழி, 18வது மொழி ஓகேங்களா 3 மொழிகள் சேர்த்துருப்பாங்க. பிறகு 2003ஆம் ஆண்டு 92வது சட்டத்தின் மூலமாக போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி, பிடிஎம்எஸ் அப்படின்ற 4 மொழிகள் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த மொழிகள் எந்தெந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்படுது அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தற்போது எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளது? 22 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 9வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னாக்கா நில சீர்திருத்தம். அதாவது 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறமேட்டுக்கா ஒரு சட்டம் வந்து இந்த அட்டவணையில் வந்து வச்சாங்க அப்படின்னாக்கா அது திருத்தலாம், அதற்கு முன்னாடி திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 9வது அட்டவணையில் 9வது அட்டவணை ஓகேங்களா? இந்த 9வது அட்டவணை அப்படின்றது 1951ஆம் ஆண்டு முதல் சட்டத்தின் மூலமாக வந்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 9வது அட்டவணையில் நம்ம வந்து இந்த அட்டவணையில் வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து இந்த அட்டவணையில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து திருத்தம் செய்யவே முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1973ஆம் ஆண்டு 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறமேட்டுக்கா ஒரு சட்டத்தை நம்ம வந்து இந்த அட்டவணையில் வச்சோம் அப்படின்னாக்கா அதை திருத்தம் செய்யலாம். ஓகேங்களா? அதற்கு முன்பு வந்து இது வந்து திருத்த முடியாது அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. எந்த அட்டவணையில்? 10வது அட்டவணையில் 1985 10வது அட்டவணை. 10வது அட்டவணை என்பது கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடுகின்ற அட்டவணை. இது எப்பொழுது சேர்க்கப்பட்டது? 1985ஆம் ஆண்டு. எந்த சட்டத்தின் மூலமாக? 52வது சட்டத்தின் மூலம். ஸோ 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டமானது 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது 11வது அட்டவணை அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து 1992 73வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் பற்றின அட்டவணை 11வது அட்டவணை. இது 1992ஆம் ஆண்டு 73வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது அதாவது கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். நகர பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இது 1992ஆம் ஆண்டு 74வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ கிராம பஞ்சாயத்து 11வது அட்டவணை, நகர பஞ்சாயத்து 12வது அட்டவணை. கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து ரெண்டுமே 1992 தான் சேர்த்துருப்பாங்க. கிராம பஞ்சாயத்து 73வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. நகர பஞ்சாயத்து 74வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த 12 அட்டவணை அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் ஆர்டிகல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் இதை பற்றின சொல்கிற ஆர்டிகல் பார்த்தினாக்கா 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 1ல் வந்து இந்தியாவுடைய பெயர் மற்றும் எல்லை வந்து பற்றி சொல்லும். இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லை பற்றி வந்து எந்த ஆர்டிகல் சொன்னாக்கா ஆர்டிகல் 1. அடுத்தது இந்தியாவில் இல்லாத பகுதியை இணைத்தல் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 2. ஓகேங்களா? நம்ம இந்தியாவிலே வந்து இல்லை அப்படின்றப்ப அந்த பகுதியை வந்து நம்ம இணைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் இல்லாத பகுதி இணைத்தல் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 2. அடுத்தது இந்திய எல்லைக்குள் மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள பகுதியை வந்து மாற்றம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 3. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 2 மற்றும் 3 எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் சொல்கிறது ஆர்டிகல் 4.
ஸோ இந்தியாவுடைய பெயர் மற்றும் எல்லை பற்றி சொல்கிறது 1, இந்தியாவில் இல்லாத பகுதியை இந்தியாவிற்குள் இணைத்தல் பற்றி சொல்கிறது 2, அடுத்து நம்ம இந்திய எல்லைக்குள் உள்ள பகுதியை மாற்றம் செய்தல் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 3, இந்த 2யும் 3யும் வந்து எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் சொல்கிறது ஆர்டிகல் 4. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மாநில மறுசீரமைப்பு கமிட்டி. ஸோ 1948ஆம் ஆண்டு எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றது அமைக்கப்பட்டாங்க. ஸோ இவங்க வந்து மாநிலம் பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்கே தார் கமிட்டி எந்த ஆண்டு கொஸ்டின் கேட்பாங்க? 1948. அடுத்தது அதே 1948 ஜேவிபி கமிட்டி. ஓகேங்களா? ஜேவிபி கமிட்டி வந்து 1948 இது பண்ணியிருப்பாங்க. 1949 வந்து இவங்க வந்து 1949 ஏப்ரலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. மாநிலம் பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஃபெயிலாக தான் முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்தது 1952 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற வந்து தனி மாநிலம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா? 1952 பொட்டி ஸ்ரீராமுலு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து தனி மாநிலம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வச்சுருப்பார். ஸோ அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு முதல் மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஆந்திரா 1953 அக்டோபர் 1. ஓகேங்களா? ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்காக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனாக்கா ஆந்திரா. எப்பொழுது? 1953 அக்டோபர் 1. ஓகேங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒடிசா மாநிலம் பிரிச்சிருப்பாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா மாநிலம் 1953 அக்டோபர் 1. இது வந்து எதன் காரணமாக அப்படின்னாக்கா பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் 1952 அந்த டைமில் உண்ணாவிரதம் எங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும்ன்ற கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் மேற்கொண்டு இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம வந்து ஆந்திரன்ற மாநிலத்தை பிரித்து கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி 1953 அக்டோபர் 1 பிரித்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பசல் அலி கமிட்டி எந்த ஆண்டு? 1953. பசல் அலி கமிட்டி 1953. இவங்க வந்து 1955 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா மொழி அடிப்படையில் எவ்வாறு மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொழி அடிப்படையில் மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பசல் அலி கமிட்டி 1953. ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டி எந்தெந்த ஆண்டு அதனால கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கே தார் கமிட்டி 1948, ஜேவிபி கமிட்டி 1948. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இவங்க வந்து பசல் அலி கமிட்டி 1953 இந்த மாதிரி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்களா? ஸோ அதன் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1956 நவம்பர் 1 அன்று முதலாக மாநிலங்கள் மொழி அடிப்படையில் சீரமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் அப்படின்றது பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் சொல்லிட்டு பசல் அலி கமிட்டி 1953 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எதன் மூலம் கொண்டு வரப்பட்டது? 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்று முதன்முறையாக மாநிலங்கள் மொழி அடிப்படையில் சீரமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 15வது மாநிலமாக குஜராத் அப்படின்றது 1960 சேர்க்கப்பட்டது. 16வது மாநிலமாக நாகாலாந்து 1963 சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கா உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதெல்லாம் 2000 சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோ, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்க பார்க்கலாம். 15வது மாநிலம் குஜராத் 1960, 16வது மாநிலம் நாகாலாந்து 1963 வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து தெலுங்கானா மாநிலம். தெலுங்கானா அப்படின்றது 2014 ஜூன் 2 வந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ தெலுங்கானா அப்படின்ற ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது 2014 ஜூன் 2. சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிம் பொறுத்த வரைக்கும் 1975. ஓகேங்களா? ஓகே, ஜம்மு காஷ்மீர் அதாவது இந்தியாவோட நினைக்க ஒப்புதல் அளித்த ராஜா யார் அப்படின்னாக்கா ராஜா ஹரிசிங். ஓகேங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவோட நினைக்க ஒப்புதல் அளித்தது யார் அப்படின்னாக்கா ராஜா ஹரிசிங். எப்பொழுது? 1947 அக்டோபர் 26. ஓகேங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது ஆர்டிகல் 370 இருக்குது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 370. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் 370 வந்து யார் எழுதியிருப்பா? ஆர்டிகல் 370 என்ற விதியை வந்து எழுதுனது யாருனாக்கா கோபாலசுவாமி தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஆர்டிகல் 370 எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா கோபாலசுவாமி. இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆர்டிக்கல் 370. இந்த 370 என்ற ஆர்டிக்கலில் வந்து எழுதுனது யாருனாக்கா கோபாலசுவாமி எழுதியிருப்பார். பிறகு 2019 அக்டோபர் 31. ஓகேங்களா? ஸோ 2019 அந்த டைமில்
ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது முழுவதுமாக நீக்கம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னாக்கா 2019 அக்டோபர் 31. ஸோ தற்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது இல்லவே இல்லை. ஓகேங்களா? எப்பொழுது வந்து நீக்கம் பண்ணாங்க? 2019 ஆகஸ்ட் அந்த வாக்கில் வந்து அதுக்கான பரிந்துரைலாம் வச்சு ஃபைனலாக எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க? 2019 அக்டோபர் 31 நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஸோ சிறப்பு அந்தஸ்துனா ஆர்டிகல் 370 அதை எழுதுனது கோபாலசாமி. ஸோ தற்பொழுது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது 2019 அக்டோபர் 31. ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போது மதராஸ் அப்படின்றது தமிழ்நாடாக வந்து எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்படுது அப்படின்னாக்கா 1969 அண்ணா அவர்கள் தலைமையில் தான். ஓகேங்களா? ஸோ பெயர் மாற்றம் மதராஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு. அந்த மதராஸ் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969 அண்ணா அவர்கள் தலைமையில் தான் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. பாண்டிச்சேரி என்பது எப்பொழுது புதுச்சேரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2006 வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது டெல்லி வந்து தேசிய தலைநகரானது எந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் அப்படின்னாக்கா 1991 ஆண்டு 69வது சட்ட திருத்தம். டெல்லி தேசிய தலைநகர் அந்தஸ்தை பெற்றது எந்த சட்டத்திருத்தம் அடிப்படையில்? 1991 69வது சட்ட திருத்தம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தற்போது வந்து நமக்கு வந்து எத்தனை பகுதிகள் இருக்குது? 65 பகுதிகள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து புதுசாக என்ன பகுதி கொண்டு வந்தாங்க, என்ன பகுதி நீக்கினாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ 1956 ஆண்டு பகுதி 7 அப்படின்றது 7வது சட்டத்திருத்தம் மூலம் நீக்கம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மொத்தம் வந்து 25 பகுதிகள் இருக்குது. அதில் இந்த 7வது பகுதி அப்படின்றது நீக்கம் செஞ்சிட்டாங்க. எந்த சட்டத்திருத்தம் மூலமாக? 1956 ஆண்டு 7வது சட்டத்திருத்தம் மூலமாக நீக்கம் செய்யப்பட்டது. அடுத்தது 1976 ஆண்டு பகுதி 4A அப்புறம் 14A என்ற புதிய பகுதியை 42வது சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 4A 14A என்ற புதுசாக ஒரு பகுதியை வந்து எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னாக்கா 1976 ஆண்டு 42வது சட்டத்தின் மூலமாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நமக்கு நகராட்சி. ஓகேங்களா? நகராட்சி அப்படின்ற ஒரு பகுதி சேர்த்துருப்பாங்க. அது எப்போ அப்படின்னாக்கா 1992 ஆண்டு 9A அப்படின்ற ஒரு புதிய பகுதி 74வது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ நகராட்சிக்காக, அதாவது பஞ்சாயத்து நகராட்சி சொல்லிட்டு நமக்கு வந்து 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1992 73வது சட்டத்தின் மூலமாக பகுதி 9 அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 1992 73வது சட்டத்தின் மூலமாக பகுதி 9 அப்படின்னு ஒன்று சேர்த்து அது வந்து பஞ்சாயத்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுவே அதே வருஷம். ஓகேங்களா? அதே 1992 74வது சட்டத்தின் மூலமாக, ஸோ 73வது சட்டத்திருத்தம் தான் பஞ்சாயத்து, 74வது சட்டத்தின் மூலமாக நகராட்சி அப்படின்றத வந்து எந்த பகுதியில் சேர்த்துருப்பாங்க? 9A. ஸோ பகுதி 9 பஞ்சாயத்து பற்றி சொல்லுது, பகுதி 9A நகராட்சி பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் அப்படின்றது கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1992 ரெண்டுமே 1992 தான். 73வது சட்டத்திருத்தம்னாக்கா பஞ்சாயத்து, 74வது சட்டத்திருத்தம்னாக்கா நகராட்சி. பகுதி 9 பஞ்சாயத்து, பகுதி 9A நகராட்சி. அடுத்தது இந்த கூட்டுறவு கூட்டாட்சி இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி வந்து எந்த பகுதியில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னாக்கா பகுதி 9Bயில் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? எந்த சட்டத்திருத்தம் மூலமாக? 97வது சட்டத்திருத்தம் 2011. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூட்டுறவு பற்றி. ஓகேங்களா? கூட்டுறவு கூட்டாட்சி இதை பற்றி சொல்கிற பகுதி அப்படின்றது புதுசாக வந்து சேர்த்துருப்பாங்க. எதில் சேர்த்துருப்பாங்க? பகுதி 9ல் B. ஓகேங்களா? எந்த சட்டத்திருத்தம் மூலமாக? 97வது சட்டத்திருத்தம் பகுதி 9B கூட்டுறவு கூட்டாட்சியை பற்றி சொல்கிறது 97வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 2011 ஆண்டில் சேர்க்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 7வது பகுதி நீக்கம் செய்யப்பட்டது 1956 7வது சட்டத்திருத்தம் மூலமாக நீக்கம் செய்யப்பட்டது. அடுத்தது பகுதி 4A 14A என்ற புதிய பகுதிகள் சேர்க்கப்பட்டது 1976 ஆண்டு 42வது சட்டத்திருத்தம் மூலமாக. அடுத்தது நகராட்சி பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி பகுதி 9ல் நகராட்சியும் பகுதி 9Aல பகுதி 9ல் பஞ்சாயத்து. ஓகேங்களா? பகுதி 9ல் பஞ்சாயத்து, பகுதி 9Aல நகராட்சி அப்படின்றது 73வது சட்டத்திருத்தம் மூலமாக பஞ்சாயத்தும் 74வது சட்டத்திருத்தம் மூலமாக நகராட்சியும் அப்படின்றது 1992 சேர்த்துருப்பாங்க. பகுதி 9Bயில் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றது சேர்த்துருப்பாங்க 97வது சட்டத்திருத்தம் மூலமாக 2011. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முக்கியமான பகுதிகள் பார்க்கலாம். ஸோ தேர்தல் பற்றி சொல்கிற பகுதி எதுனாக்கா பகுதி 15.
தேர்தல்கள் பற்றி எந்த பகுதியில் இருக்குனாக்கா பகுதி 15 இருக்குது. அடுத்தது யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம் பற்றி வந்து எந்த பகுதியில் இருக்குனாக்கா பகுதி 8 இருக்குது. அடிப்படை உரிமை பகுதி 3, அடிப்படை கடமை பகுதி 4A, சட்டத்திருத்தம் பகுதி 20, அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி சொல்கிற பகுதி 20, தீர்ப்பாயங்கள் ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தீர்ப்பாயங்கள் பற்றின பகுதி 14A. ஓகேங்களா? ஸோ இதை சேர்த்துருக்காங்களா? பகுதி 14A என்பது 1776 42 சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இந்த பகுதி 14A என்பது தீர்ப்பாயங்கள் பற்றி குறிப்பிடுகின்றன. அடுத்தது மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லும் பகுதி 11. குடியுரிமை பற்றி சொல்கிற பகுதி 2, மத்திய அரசு பற்றி சொல்கிற பகுதி 5, மாநில அரசு பற்றி சொல்கிற பகுதி 6. ஓகேங்களா? ஸோ தேர்தல்கள் பற்றி என்ன பகுதியில் சொல்லுது? தேர்தல்கள் பற்றி சொல்கிறது பகுதி 15, யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம் பற்றி சொல்கிறது பகுதி 8, அடிப்படை உரிமை பகுதி 3, அடிப்படை கடமை பகுதி 4A, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை டிபிஎஸ்பி பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அதை பற்றி சொல்கிறது பகுதி 4. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அடிப்படை கடமைகள்னு பகுதி 4A, சட்டத்திருத்தம் பகுதி 20, சட்டத்திருத்தம் பற்றி சொல்கிற பகுதி எது? பகுதி 20. தீர்ப்பாயங்கள் பகுதி 14A, தீர்ப்பாயங்கள் பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க? பகுதி 14A. அடுத்தது குடியுரிமை பற்றி சொல்கிறது பகுதி 2, மத்திய அரசு பகுதி 5, மாநில அரசு பகுதி 6. ஓகேங்களா? ஸோ வங்கதேசத்துடன் எல்லை பகிர்வு பற்றி வந்து 100வது சட்டத்திருத்தம் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வங்காளத்துடன் வந்து எல்லை பகிர்வு எந்த சட்டத்திருத்தம்ன்றது கொஸ்டின் கேட்பாங்க. 100வது சட்டத்திருத்தம் 2015. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை. ஸோ குடியுரிமை பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க? குடியுரிமை அப்படின்றது பகுதி 2, ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரைக்கும். ஸோ குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிமுறைகளையும் குடியுரிமை இழப்பதற்கு 3 வழிமுறைகளும் பரிந்துரை செய்கின்றது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955, இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை சட்டம் அப்படின்றது இது வரைக்கும் வந்து 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குடியுரிமையானது ஃபஸ்ட்டு வந்து 1955 கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா 9 முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து 2019 வந்து குடியுரிமை வந்து திருத்தம் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வந்து குடியுரிமை வந்து நம்ம வந்து 5 வழிமுறைகள் வந்து பெறலாம் சொல்லலாமா? அது என்னென்ன அடிப்படையில்னாக்கா பிறப்பின் அடிப்படையில், வம்சாவளி மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்பான முறையில் குடியுரிமை பெறுதல். ஓகேங்களா? அடுத்து பிரதேச இணைவு, இதன் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3 முறைகள் வந்து குடியுரிமை இழக்கலாம். அவை தேச துரோகம், அப்புறம் தானாக முன்வந்து குடியுரிமை எழுதல், பிற நாட்டு குடியுரிமை பெறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடியுரிமைன்றது எழுந்துவிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடிப்படை உரிமைன்றது பகுதி 3, விதி 12 முதல் 35. இது எங்கேருந்து பெறப்பட்டது? அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது. ஸோ அடிப்படை உரிமை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்போ 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தப்போ நமக்கு எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சுனாக்கா 7 வகையான அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை உரிமை இருக்குனாக்கா 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா நமக்கு சொத்துரிமை அப்படின்றது 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது சாதாரண ஒரு சட்ட உரிமையாக பகுதி 12 விதி 300A கீழ் சாதாரண ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தற்போது வந்து 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. அது என்ன உரிமை? சமத்துவ உரிமை 14 முதல் 18 வரை, சுதந்திர உரிமை 19 முதல் 22 வரை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 முதல் 24 வரை, சமய சுதந்திர உரிமை 25 முதல் 28 வரை, கல்வி கலாச்சார உரிமை 29 முதல் 30 வரை. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் முக்கியமான விதிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தடிமை முறை பற்றி சொல்கிற விதி 23. கொத்தடிமை முறை பற்றி சொல்கிற விதி எது? 23. குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு பற்றி சொல்கிறது விதி 24. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி பற்றி சொல்லுது. அதாவது 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னாக்கா 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? விதி 21ன்றது தனி மனித சுதந்திரம். ஸோ தனி மனித சுதந்திரம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது 21. அடுத்தது சிறுபான்மையினர் கல்வி கலாச்சாரம் மொழி பாதுகாப்பு பற்றி சொல்கிற விதி 29 ரொம்ப முக்கியமானது. சிறுபான்மையினர் கல்வி கலாச்சாரம் மொழி பாதுகாப்பு பற்றி சொல்கிற விதி 29. சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை நிர்வகித்தல் பற்றி சொல்கிறது விதி 30. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி சொல்கிறது 32. ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்றது விதி 32. ஸோ இந்த அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32
இதயம் மற்றும் ஆன்மா அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையான விதி 32 இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் யார்? அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ 23 கொத்தடிமை முறை, 24 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, 21 ஏன்றது தொடக்க கல்வி, 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னாக்கா 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்தது விதி 21 தனி மனித சுதந்திரம் பற்றி சொல்லுது. விதி 29 சிறுபான்மையினர் கல்வி கலாச்சாரம் மொழி பாதுகாப்பு பற்றி சொல்லுது. விதி 30 சிறுபான்மையினரின் கல்வி நிலையங்கள் நிர்வகித்தல் பற்றி சொல்லுது. அடுத்து விதி 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி சொல்லுது. இதை இதயம் மற்றும் ஆன்மா அப்படி சொன்னது யாருனாக்கா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அடுத்து டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், இதை பற்றி சொல்கிற பகுதி 4 விதி 36 முதல் 51 வரைக்கும். அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை பகுதி 4 இருக்குது. விதி 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பது அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த டிபிஎஸ்பியை புதுமையான சிறப்பம்சம் மற்றும் நாவல், ஓகேங்களா, அப்படி சொன்னது யாருனாக்கா அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ புதுமையான சிறப்பம்சம் அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த டிபிஎஸ்பியில் சமதர்மம், காந்திய தாராள மற்றும் அறிவு சார்ந்த என்ற வார்த்தைகள்லாம் இருக்கும். சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்த அப்படின்ற வார்த்தைகள் இந்த டிபிஎஸ்பியில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த டிபிஎஸ்பியில் நமக்கு ஆர்டிக்கல் 36லேருந்து 51 இருக்குங்களா? இதில் முக்கியமான ஆர்டிக்கல்லாம் கிடையாதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஷோராக இதுலேருந்து கொஸ்டின் இருக்குது. இந்த விதி 43B இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். விதி 39 D இதில் என்ன சொல்லியிருக்கோன்னாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் பற்றி சொல்லுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது விதி 39 D. ஓகேங்களா? அனைவருக்கும் இலவச சட்ட உதவி இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 39 A. அடுத்தது கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்கிறது விதி 40. ஓகேங்களா? ஸோ கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது விதி 40. அடுத்தது விதி 45 இது விதி 45 பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 14, ஓகேங்களா, 14 வயது வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் 45 இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின் மூலமாக அதை 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. அதாவது 6 வயது வரை உள்ள குழந்தைகள், 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அப்படின்ற மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின் மூலமாக திருத்தம் செய்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அடிப்படை உரிமையில் 21(a) எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அடுத்தது அடிப்படை கடமையில் 11வது அடிப்படை கடமையை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? எது இந்த 6 முதல் 14 வயது வரை குழந்தை ஆரம்பத்தில் விதி 45ல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணிடுறாங்க. அதாவது 0லேருந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகள் அப்படின்ற மாதிரியும் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அப்படின்ற மாதிரி 2ஆக பிரித்து இந்த 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், இலவச கட்டாய கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின் மூலமாக அடிப்படை உரிமையில் 21(a) அப்படின்ற இடத்துல தொடக்க கல்வியாக சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் அடிப்படை கடமைகளை 11வது அடிப்படை கடமையாக சேர்த்துருவாங்க. அப்போ விதி 45ல் என்ன இருக்குது அப்படின்னாக்கா 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, சுகாதாரம், கல்வி இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு சங்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 43 B. கூட்டுறவு சங்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது விதி 43 B. அடுத்தது நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது விதி 50. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிக்கணும் சொல்கிற ஆர்டிக்கல் விதி 50. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்வதேச அமைதி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 51. தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிற்சாலையில் பங்கேற்பு, ஓகேங்களா, தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்பு பற்றி சொல்கிறது 43A. பொது சிவில் சட்டம் 44. பொது சிவில் சட்டம் 44. இந்த பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எதுனாக்கா உத்தரகாண்ட் மாநிலம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிபிஎஸ்பியில் உள்ள அனைத்து விதிகளையும் செயல்படுத்தியிருந்தால் நம்மளுடைய நாடு சொர்க்கமாக மாறியிருக்கும் அப்படின்னு சொன்னது என்னக்கா சுக்லா சொல்லியிருப்பார். இந்த டிபிஎஸ்பியும் அடிப்படை உரிமைகளும் அரசமைப்பின் மனசாட்சியும் சொன்னது என்னக்கா கிரான்வில் ஆன்ஸ்டின் சொல்லியிருப்பார். ஓகேங்களா?
ஓகே, அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை கடமை தொடர்பாக நாம் நீதிமன்றத்தில் வழக்கு போடலாமா அப்படின்னாக்கா வழக்கு தொடர முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்து அடிப்படை கடமை. ஸோ அடிப்படை கடமை அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இல்லை. இது எப்பொழுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சேர்க்குறாங்க, 1976 42 அதாவது 42வது சட்டத்தின் மூலமாக தான் அடிப்படை கடமை அப்படின்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க. எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில்? ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் சேர்க்கப்பட்டது. அப்போது நம்ம இந்திய அரசியலமைப்பில் இல்லாத அடிப்படை கடமையை 1976 சேர்க்குறாங்க. ஸோ இந்த 1976 டைமில் கொண்டு வந்தப்போ ஆரம்பத்தில் 10 கடமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுறாங்க, 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக 2002 அந்த டைமில் 11வது கடமையாக ஒரு கடமை சேர்க்குறாங்க. அந்த 11 கடமை தான் என்னென்னு பார்த்தோம், 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தல் என்பது அவங்க பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கடமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடிப்படை கடமை பற்றி சொல்கிற பகுதி எதுனாக்கா பகுதி 4A, விதி 51A. ஸோ அடிப்படை கடமை பற்றி சொல்கிற பகுதி எது, பகுதி 4A, விதி 51A. இந்த 51Aலேருந்து 51K வரைக்கும் அப்படின்ற மாதிரி உட்பிரிவாக மொத்தம் 11 கடமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்கலாம். ஸோ 51A முதல் கடமை அப்படின்றது தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 51A அப்படின்றது சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 51A அப்படின்றது தேசத்தை பாதுகாக்க எப்பொழுது வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம், நம்மளுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம், அதை பற்றி சொல்கிற கடமை 51A. அடுத்தது 51A அப்படின்றது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மதித்து காக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 51A அப்படின்றது அறிவியல் மனப்பான்மையோடு அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 11வது கடமையாக 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தல் என்பது பெற்றோர் மற்றும் பாதுகாவல் கடமை சொன்ன பார்த்தீங்களா, அது எந்த ஆர்டிக்கிள் இருக்குனாக்கா விதி 51A ஏன்னா இதுதான் ஃபைனலாக சேர்க்கப்பட்ட கடமை. 51A சேர்த்திருப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக உருவாக்கப்பட்ட குழு என்ன குழு அப்படின்னாக்கா வர்மா குழு. எந்த ஆண்டு குழு வைக்கப்பட்டது, 1999. ஓகேங்களா, வர்மா குழு 1999 வச்சுருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ ஒன்றிய நிர்வாகம். ஸோ மத்திய அரசு பற்றி சொல்கிற பகுதி எது, பகுதி 5. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் ரிலேட்டட் ஆர்டிகல் பாருங்கள். ஸோ குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் 52லேருந்து 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது. 52லேருந்து 62 வரைக்குமே குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாத்த பற்றி சொல்கிறது 52 62 வரைக்கும் சொல்லுது. இவர் அரசின் தலைவர் ஆவார். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் என்பவர் அரசின் தலைவர். ஓகேங்களா, மேலும் இவர் பெயரளவு தலைவர் தான். ஓகேங்களா, அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ விதி 52 என்ன சொல்லுது, நாட்டிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்கிறது விதி 52. குடியரசுத் தலைவரின் அவர் பெயரில் நிர்வாகம் நடைபெறும் சொல்கிறது 53. ஓகேங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்கிறது 52, அவர் பெயரில் நிர்வாகம் நடைபெறும் சொல்கிறது 53. அடுத்தது 53ல் 2 என்ன சொல்லுதுனாக்கா முப்படைகளின் தளபதியாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லுது. 53ல் 2 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் என்பவர் முப்படைகளின் தளபதி அப்படின்ற மாதிரி 53ல் 2 சொல்லியிருக்கும். அடுத்து 55 பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தல் பற்றி சொல்லுது. விதி 55ன்றது குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுப்பார் அதை பற்றி சொல்கிறது 55. 56 அப்படின்றது அவருடைய பதவிக்காலம் பற்றி சொல்லுது. ஸோ 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, விதி 72 அப்படின்றது குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றி சொல்லுது. விதி 72. ஓகேங்களா, ஸோ விதி 361. விதி 361ன்றது குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அதிகாரம் மற்றும் சலுகை வழங்குதல் பற்றி சொல்லுது. விதி 361. ஸோ நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் நாட்டிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் சொல்கிறது விதி 52. ஓகேங்களா, நாட்டிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் சொல்கிறது விதி 52. அடுத்தது குடியரசுத் தலைவர் பெயரில் நிர்வாகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுது 53. அடுத்தது 53ல் 2ன்றது முப்படைகளின் தளபதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுது 53ல் 2. 55 குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தல் பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை பற்றி சொல்லுது 55. விதி 56 அவரின் பதவிக்காலம் பற்றி சொல்லுது. விதி 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அதிகாரம் அதை பற்றி சொல்லுது. 361ன்றது சிறப்பு அதிகாரம் மற்றும் சலுகை பற்றி சொல்லுது. விதி 361ல் 1 அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அதுவே துணை குடியரசுத் தலைவர்னாக்கா அதே 35 வயது நிரம்பித்தல் வேண்டும். இவர்
மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர்னால் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். குடியரசு துணைத் தலைவர்னாக்கா மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல் மூலம் ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில் தான் தேர்வு செய்யப்படுகின்றார். இப்போ குடியரசுத் தலைவராக ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார், அதாவது அந்த தேர்தலில் கலந்துக்கிறார் அப்படின்னாக்கா அவர் ரூபாய் 15,000 எவ்வளோ 15,000 ஆர்பிஐ வங்கியில் டெபாசிட் செய்யணும். அவர் அங்கே பதிவான வாக்கில் 6இல் 1 பங்கு வாக்கு பெறலை அப்படின்னாக்கா அந்த பணம் அவர் இழந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருக்குன்னு அலுவலகம் இருக்குது. எங்கெங்கே இருக்குனாக்கா டெல்லி, சிம்லா, ஹைதராபாத். எங்கெங்கே இருக்குது? டெல்லி, சிம்லா, ஹைதராபாத். ஓகேங்களா? ஸோ இந்த டெல்லி, சிம்லா, ஹைதராபாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிம்லா, ஹைதராபாத்துக்குலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக அவர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் அந்த நெருக்கடி நிலை டைம், அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை, இதெல்லாம் குடியரசுத் தான் அறிவிப்பார். அதுக்கான ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. தேசிய அவசர நிலை 352, மாநில அவசர நிலை 356, நிதி நெருக்கடி நிலை 360. ஓகேங்களா? ஸோ பண மசோதாவை குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி மக்களவையில் அறிமுகம் செய்ய இயலாது. இது ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் இவர் மக்களவைக்கு 2 பேர் நியமனம் பண்ணுறாரு, மாநிலங்களவைக்கு 12 பேர் நியமனம் பண்ணுறாரு. ஓகேங்களா? மக்களவைக்கு 2 பேரையும் மாநிலங்களவைக்கு 12 பேரையும் நியமனம் பண்ணுறாரு. 104வது சட்டத்தின் மூலமாக மக்களவை நியமன உறுப்பினர் முறை அப்படின்றது நீக்கம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியனை நியமனம் செய்வார் பார்த்தீங்களா, அது 104வது சட்டத்திட்டத்தின் மூலமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. ஸோ குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் ஆண்டின் முதல் கூட்டத்தில் அவர் தான் உரையாற்றுவார். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வருஷம் நமக்கு கூட்டத்தொடர் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவார். ஓகேங்களா? அதாவது புதிய அமைச்சரவை கூடும் பொழுது. அதே மாதிரி இவர் தான் நிதிக்குழு இவர் தான் அமைப்பார். ஸோ நிதிக்குழு உருவாக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 280. ஓகேங்களா? நிதிக்குழு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 280. அடுத்து குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் பொறுத்த வரைக்கும் விதி 63 என்பது குடியரசு துணைத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்கிறது. ஓகேங்களா? 52 குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்கிறது, 63 குடியரசு துணைத் தலைவர் இருக்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினருக்கு மட்டும்தான் இருக்குது, இன்க்ளூடிங் நியமன உறுப்பினர்கள். ஓகேங்களா? ஸோ மக்களவை மற்றும் மாநிலங்கள் உறுப்பினர்கள் மட்டும் நியமன உறுப்பினர்கள் உட்பட இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவருக்கு அந்த கேஸ்டிங் ஓட் அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் பற்றி சொல்கிறது விதி 100. ஓகேங்களா? குடியரசு துணைத் தலைவருக்கும் சபாநாயகருக்கும் வரும் இந்த கேஸ்டிங் ஓட் அப்படின்றது விதி 100. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிரதமர் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் தலைவர். ஸோ அரசின் தலைவர்னால் குடியரசுத் தலைவர், அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், பெயரளவில் தலைவர் குடியரசுத் தலைவர், உண்மையான தலைவர் பிரதமர். ஓகேங்களா? ஸோ இவர் பிரதமர் என்பவர் சமமானவர்களின் முதன்மையானவர் அப்படி சொன்னது யாருனாக்கா மார்லே பிரபு சொல்லியிருப்பார். இது நமக்கு 11th பாலிட்டியில் இருக்கும். பிரதமர் அப்படின்றவர் சமமானவர்களின் முதன்மையானவர் சொன்னது யாருனாக்கா மார்லே பிரபு சொல்லியிருப்பார். ஸோ இவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னாக்கா விதி 78 என்பது பிரதமருடைய கடமை பற்றி சொல்லுது. அதாவது ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது விதி 74. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் பண்ணுறதை பற்றி சொல்கிறது 75. ஸோ பிரதமருடைய கடமை பற்றி சொல்கிறது 78. இது 3 நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் சொல்கிற ஆர்டிக்கல் 74. ஸோ குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் பண்ணுற பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறது 75. அவருடைய கடமைகள் பற்றி சொல்கிறது 78. ஸோ இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள உறுப்பினர்களில் 15% மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 91வது சட்டத்திருத்தம் 2003. ஓகேங்களா? ஸோ இது சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். மொத்தம் உள்ள அமைச்சர்களில் 15% மட்டும்தான் இருக்கணும். அந்த அமைச்சரவை குழு இருக்குது பார்த்திங்களா, அதில் மொத்தம் உள்ள உறுப்பினர்களில் 15% மட்டும் அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 91வது சட்டத்திருத்தம் 2003 சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மக்களவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு 39 உறுப்பினர்களையும் மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களையும் தேர்வு செய்யப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு உள்ள உறுப்பினர் பார்த்தினாக்கா 39, மாநிலங்களவைக்கு உள்ள உறுப்பினர் பார்த்தினாக்கா 18 உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ
ஸோ நமக்கு வந்து கூட்டத்தொடர் ஓகேங்களா, பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் சொல்கிற வந்து கூட்டத்தொடர் நடக்கும். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது மக்களவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 552 உறுப்பினர்கள் இருக்கலாம். மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 552, மாநிலங்களவைக்கான அதிகபட்ச உறுப்பினர்கள் 250. ஓகேங்களா. ஸோ தற்போது வந்து 245 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இந்த மூன்றும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் எது? விதி 79. குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது மூன்றும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் என்று குறிப்பிடும் ஆர்டிக்கிள் எது? விதி 79. ஸோ மாநிலங்களவை அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3 உருவாக்கப்பட்டு அதனுடைய முதல் கூட்டமானது மே 13ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஸோ மக்களவைக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்றது தேர்தல் நடக்கும்னு சொல்லுவாங்க. மக்களவையானது 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். மாநிலங்களவை அப்படின்றது நிரந்தர அவை, இது கலைக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ 6 ஆண்டு பதவிக்காலம் பார்த்தினாக்கா 6 ஆண்டுகளாக இருக்கும். மாநிலங்களவை பொறுத்தவரைக்கும் பதவிக்காலம் 6 ஆண்டு, இது வந்து நிரந்தர அவை, கலைக்க முடியாதுன்னு சொல்லலாம். 2 ஆண்டுக்கு ஒரு முறை 1/3 பேருக்கு தேர்தலில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது இந்த மாநிலங்களவைக்கு. அடுத்து மக்களவை அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1952 ஏப்ரல் 17. சரிங்களா. ஸோ மக்களவை உருவாக்கப்பட்டது 1952 ஏப்ரல் 17. மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது 1952 ஏப்ரல் 3. ஓகேங்களா. ஸோ இதனுடைய முதல் கூட்டமானது மே 13 நடந்திருக்கும். இதை மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மக்களவை உறுப்பினர் ஆகுனாக 25 வயது நிரம்பியிருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுனாக 30 வயது நிரம்பியிருத்தல் வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னாக்கா 25 வயது நிரம்பியிருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுனாக்கா 30 வயது நிரம்பியிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர், கவர்னர், குடியரசு துணைத் தலைவர் இது எல்லாத்துக்குமே வந்து 35 வயது நிரம்பியிருத்தல் வேண்டும். புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவைக்கு தருவது அப்படின்றது 312. ஓகேங்களா. அகில இந்திய பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது? விதி 312. ஸோ குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தகுதி இழப்பு செய்ய நினைத்தால் அதனை நாம் 14 நாட்களுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் சரி, நாம் 14 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மாவலாங்கர். ஓகேங்களா. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சபாநாயகர் ஜி.வி. மாவலாங்கர். இவர் தான் வந்து தற்காலிக பாராளுமன்ற தலைவராகவும் இருந்தார். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா அப்படின்ற தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்கா சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஸோ பூஜ்ய நேரம் அப்படின்றது எப்போது தொடங்கப்பட்டது? 1962. பூஜ்ய நேரம் அப்படின்றது எப்போது தொடங்கப்பட்டது? 1962 தொடங்கப்பட்டது. ஸோ நெருக்கடி நிலை அதை பற்றி சொல்கிற பகுதி எதுனாக்கா பகுதி 18. ஓகேங்களா. ஸோ நெருக்கடி நிலை பற்றி சொல்கிற பகுதி 18. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28 புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1873 அதன் அடிப்படையில் 1874ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம். அதனுடைய முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரும் பார்த்தா சார் எலிஜா இன்ஃபே அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கலைக்கப்பட்டு இப்போ ஃபைனலாக நம்ம இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு உச்சநீதிமன்றம் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னாக்கா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28 எங்கே தொடங்கப்பட்டது? புதுடெல்லியில் இருக்குது. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது, புதுடெல்லியில் உள்ளது. இந்த இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது ஜனவரி 28. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எதுனாக்கா விதி 76. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது? விதி 76. ஸோ 2 அவைகளின் கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர் யார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் தான். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாருனாக்கா சபாநாயகர். 2 அவைகளையும் வந்து கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் யாருன்னு கேட்டானாக்கா குடியரசுத் தலைவர். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டானாக்கா சபாநாயகர். ஓகேங்களா. அதே மாதிரி அதிகபட்சமாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குனாக்கா கேரளா மற்றும் பஞ்சாப். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக ஓகேங்களா விதி 356 மாநில அவசரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி குடியரசுத் ஆட்சி அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது அதிகமாக வந்து எந்தெந்த மாநிலம் நடந்திருக்குனாக்கா கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் நடந்திருக்கு. அடுத்து மாநில அரசு. ஸோ மாநிலத்தை பற்றி சொல்கிற பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி 6 விதி 152லேருந்து 237 வரைக்கும். ஸோ பகுதி 6 விதி 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசை பற்றி சொல்கிறது. அடுத்தது மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர். இவர் பெயரளவு தலைவர் ஆவார். ஓகேங்களா. ஸோ மத்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அவர் வந்து பெயரளவு தலைவர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர், இவரும் வந்து ஒரு பெயரளவு தலைவர் தான். ஸோ ஆளுநர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது?
விதி 153. அவருடைய பதவிக்காலம் பற்றி சொல்கிறது 156. ஆளுநர் வந்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி சொல்கிறது 213. ஸோ ஆளுநர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் இது 153. ஆளுநருடைய பதவிக்காலம் பற்றி சொல்கிறது 156. அவருடைய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி சொல்கிறது 213. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆளுநர் ஒரு நபர் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் அப்படின்றது எந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னாக்கா 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக. ஓகேங்களா? ஸோ 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒரு நபர் ஒன்று அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட ஒரு ஆளுநர் வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1956 7வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் நம்ம வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டமும் கொண்டு வந்தது இந்த டைமில் தான். ஓகேங்களா? அதே மாதிரி 7வது பகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுகின்றார். மாநில பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுவர் யார்? ஆளுநர். மேலும் இவர் தான் வந்து மாநில பல்கலைக்கழக மற்ற துணைவேந்தர்கள் நியமனம் செய்கின்றார். ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எதுனாக்கா 154. ஓகேங்களா? அதாவது ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற 153. அவருடைய நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்கிற 154. அவருடைய பதவிக்காலம் பற்றி சொல்கிற 156. அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி சொல்கிறது 213. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் சொல்கிறது 163. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் சொல்கிறது 163. எப்படி வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க, ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை குழு இருக்கும்னு சொல்கிறது வந்து விதி 74. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு இருக்கும்னு சொல்கிறது விதி 74. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்கும்னு சொல்கிறது 163. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விதி 74 அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கானது. ஓகேங்களா? விதி 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ முதலமைச்சர், ஓகேங்களா, மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர். உண்மையான தலைவர் யாருனாக்கா முதல்வர். ஓகேங்களா? அதுவே சென்ட்ரல் லெவலில், ஓகேங்களா, சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தின் தலைவர் யாருனாக்கா பிரதமர். உண்மையான தலைவர் இவர் தான். ஓகேங்களா? மத்திய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் உண்மையான தலைவராகவும் இருப்பார். மாநில அளவில் அரசாங்கத்தின் தலைவர் முதல்வர் உண்மையான தலைவராகவும் இருப்பார். ஓகேங்களா? அதுவே அரசின் தலைவர், ஓகேங்களா, அரசின் தலைவர் அப்படின்னாக்கா மாநில அளவில் அரசின் தலைவர்னா கவர்னர். அதே சென்ட்ரல் லெவலில் அரசின் தலைவர் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அதாவது நமக்கு வந்து சட்ட மேலவை சட்டப்பேரவை சொல்லிட்டு ரெண்டாவே இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படின்றது நீக்கம் செஞ்சுட்டாங்க. எப்பொழுது நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்று. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படின்றது ஒன்று கிடையாது. அது எப்பொழுது நீக்கம் செய்யப்பட்டது? 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 நீக்கம் செய்யப்பட்டது. அப்போது இந்த சட்ட மேலவை அப்படின்றது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா 6 மாநிலத்தில் தான் இருக்குது. அவை மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேங்களா? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 6 மாநிலத்தில் மட்டும்தான் சட்ட மேலவை அப்படின்றது இருக்குது. மற்ற எல்லா மாநிலத்திலையும் வந்து சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சட்ட மேலவை உள்ள மாநிலம், ஓகேங்களா, சட்ட மேலவை உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 6 மாநிலங்களில் சட்ட மேலவையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துச்சு, அதை வந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. எப்பொழுது நீக்கம் செஞ்சாங்க? 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 நீக்கம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமான உறுப்பினர் பார்த்தினாக்கா 500. சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர் பார்த்தினாக்கா 60க்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதாவது 500க்கு மிகாமலும் சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் எண்ணிக்கை 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ மேலவைக்கு எத்தனை சதவீத உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஒரு பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கின்றார். ஆசிரியர் மற்றும் பட்டதாரி அதிலிருந்து வந்து ஒரு 12 ஒரு பங்கு வந்து நியமனம் செய்கின்றார். உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதியிலேருந்து 3 ஒரு பங்கு, சட்டமன்ற பேரவையிலேருந்து 3 ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி மேலவைக்கு ஆளுநர் வந்து நியமனம் செய்கின்றார். ஸோ சட்ட மேலவையுடைய அதிகபட்ச உறுப்பினர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களில் 3 ஒரு பங்குக்கு மிகாமலும், ஓகேங்களா, குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள் இருத்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களில் 3 ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும். குறைந்தபட்ச உறுப்பினர் பார்த்தாங்க 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது அது நீக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் இது விதி 169. இது ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணிக்கோங்க. சட்ட மேலவை என்பது உருவாக்கம் செய்யலாம், நீக்கமும் செய்யலாம், அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் விதி 169.
ஸோ உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தொடக்கப்பட்டது 1862, பம்பாய் கல்கத்தா 1862. ஓகேங்களா. ஸோ உயர்நீதிமன்றம் அப்படின்றது 1862 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. ஸோ உச்சநீதிமன்றம்னா 65 வயது, உயர்நீதிமன்றம்னா 62 வயது. சரிங்களா. ஓகே. ஸோ அதே மாதிரி 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்தின் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம், எப்படி வந்து ஒரு கவர்னர் 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்தின் மூலமாக ஒரு நபர் கவர்னர் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ, அதே மாதிரி அதே சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபேரணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 32, உயர்நீதிமன்ற நீதிபேரணி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 226. ஓகேங்களா. உச்சநீதிமன்ற நீதிபேரணி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது 32, உயர்நீதிமன்ற நீதிபேரணி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது 226. இந்த 32 தான் இதயம் மற்றும் ஆன்மா அப்படி சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி டிபிஎஸ்பியை புதுமையான சிறப்பம்சம் அப்படி சொல்லியிருப்பார். அடுத்தது பஞ்சாயத்து ராஜ். ஸோ விதி 40 அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா. இந்த விதி 40 அப்படின்றது நமக்கு எதில் இருக்குது, டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். ஸோ 40 அப்படின்றது இந்த டிபிஎஸ்பியில் தான் இருக்குது, பகுதி 4ல் இருக்குது. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார், ரிப்பன் பிரபு. ஓகேங்களா. ஓகே. ஸோ சமூக பண்பாட்டு திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953 நேரு கொண்டு வந்திருப்பார். சமூக பண்பாட்டு திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953 நேரு கொண்டு வந்திருப்பார். அடுத்தது பல்வந்தராய் மேத்தா குழு 1957 ஜனவரி 1, இது 3 அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சுருக்கும். அவை கிராம பஞ்சாயத்து, அதாவது கிராமம், பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். ஓகேங்களா. அதாவது வட்டார லெவலில் வந்து பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட லெவலில் ஜில்லா பரிஷத் அப்படின்றது கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, 1957 ஜனவரி 1. பல்வந்தராய் மேத்தா குழு 1957ஆம் ஆண்டு ஜனவரி 1 அமைக்கப்பட்டது. இது எத்தனை அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சாக்கா, 3 அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சுருக்கும். அவை கிராமம், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். ஓகேங்களா. ஸோ முதலாக பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றதுக்கு அடிக்கல் நாட்டிய இடம் பார்த்தினாக்கா ராஜஸ்தான் மாநிலம் நகவூர் அப்படின்ற இடத்துல. யார் அறிமுகத்தினாக்கா நேரு. எப்பொழுது, 1959 அக்டோபர் 2. ஓகேங்களா. ஸோ முதலாக பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அடிக்கல் நாட்டிய இடம் எது, ராஜஸ்தான் மாநிலம் நகவூர். எப்பொழுது, 1959 அக்டோபர் 2. யார் அடிக்கல் நாட்டினார், நேரு அவர்கள். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் 1959. ஓகேங்களா. அடுத்தது அசோக் மேத்தா குழு. இது வந்து 1977 டிசம்பர்லேருந்து அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது, 1977 டிசம்பரில் அமைக்கப்பட்டது. இது வந்து 2 அடுக்கு முறை பரிந்துரை செய்தது. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு 1957 ஜனவரி 1 அமைக்கப்பட்டது. இது வந்து 3 அடுக்கு முறை பரிந்துரை பண்ணியிருக்கோம். அசோக் மேத்தா குழு அப்படின்றது 1977 டிசம்பரில் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து 2 அடுக்கு முறை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஜில்லா பரிஷத், மண்டல பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், அப்புறமேட்டுக்கா மண்டல பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி 2 அடுக்கு முறையை அசோக் மேத்தா குழு பரிந்துரை செஞ்சுருக்கோம். எப்பொழுது அமைக்கப்பட்டது, 1977 டிசம்பர் டைமில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் யார் பிரதமராக இருந்தாருக்கா, மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு அப்படின்றது 1985. இது வந்து திட்டக்குழுவில் அமைக்கப்பட்டது. இந்த ஜிவிகே ராவ் குழு வந்து வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வேரற்ற பொருட்கள் அப்படி சொல்லிட்டு எந்த குழு சொல்லியிருப்பாங்கனாக்கா ஜிவிகே ராவ் குழு தான் சொல்லியிருப்பாங்க. இது எப்பொழுது அமைக்கப்பட்டது, 1985 அமைக்கப்பட்டது. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு நேரு அவர்கள் அமைச்சிருப்பார். 1957 ஜனவரி 1 3 அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சுருக்கும். அசோக் மேத்தா குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது 1977ஆம் ஆண்டு டிசம்பரில். இது வந்து 2 அடுக்கு முறை பரிந்துரை பண்ணியிருக்கும். அடுத்து ஜிவிகே ராவ் குழு வேரற்ற பொருட்கள் சொல்லுவாங்க. இது வந்து திட்டக்குழுவில் அமைக்கப்பட்டது. எப்பொழுது, 1985. அடுத்தது அனுமந்த்ராவ் குழு 1984. அனுமந்த்ராவ் குழு எந்த ஆண்டு, 1984. எல்எம் சிங்வி குழு 1985. வேரற்ற பொருட்கள் பார்த்தோமா. ஓகே. ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986. ஓகேங்களா. இது வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பு அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன குழு எந்த குழு அப்படின்னாக்கா எல்எம் சிங்வி குழு 1986. இந்த குழு வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு 1957 அமைக்கப்பட்டது. 3 அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சது. அசோக் மேத்தா குழு 1977 2 அடுக்கு முறை பரிந்துரை செஞ்சுருக்கும். அடுத்தது ஜிவிகே ராவ் குழு 1985. இது வந்து வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜிவிகே ராவ் குழு 1985 வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திட்டக்குழு அமைக்கப்பட்டது.
அனுமந்தராவ் குழு 1984 அமைக்கப்பட்டது. எல்எம் சிங்வி குழு 1986. எல்எம் சிங்வி குழு அப்படின்றது 1986 அமைக்கப்பட்டது. இந்த குழுக்கள் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி குழு 1986. ஓகேங்களா, எல்எம் சிங்வி குழு 1986. ஜிஹெச் அனுமந்தராவ் குழு 1984. சரிங்களா. ஸோ 57 பல்வந்தராய் மெத்தா குழு, 77 அசோக் மெத்தா குழு, 84 அனுமந்தராவ் குழு, 85 ஜிவிகே ராவ் குழு, 86 எல்எம் சிங்வி குழு. இந்த குழுக்கள் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கிராம பஞ்சாயத்துக்கு 29 பணிகளும் நகர பஞ்சாயத்துக்கு 18 பணிகளும் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கிராம பஞ்சாயத்துனாலே 29 பணிகள், நகர பஞ்சாயத்து பற்றி சொல்கிறது 18 பணிகள். ஓகேங்களா. அடுத்தது பகுதி 9 அப்படின்றது எதை பற்றி சொல்லுது? கிராம பஞ்சாயத்து. ஓகேங்களா. கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்கிறது பகுதி 9, நகர பஞ்சாயத்து பற்றி சொல்கிறது பகுதி 9A. ஓகேங்களா. அந்த கிராம பஞ்சாயத்துக்கான ஆர்டிகல் பார்த்தினாக்கா விதி 243லேருந்து 243 ஓ வரைக்கும் இருக்கும். நகர பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 243 ஓலேருந்து 243 இசட்சி வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பகுதி 9, பகுதி 9A. ஓகேங்களா. ஓகே, இதை வந்து எப்போ நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாக்கா 73ஆம் சட்டத்திட்டத்தின் மூலமாக கிராம பஞ்சாயத்து அப்படின்றது குடியரசில் நடைமுறைப்படுத்தியிருப்பார். எப்போது அப்படின்னாக்கா, எப்போது ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்னாக்கா 1993 ஏப்ரல் 20 ஒப்புதல் கொடுத்து 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்தது. அவ்வாறு நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நாம் தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ ஒப்புதல் அளிக்கப்பட்டது 1993 ஏப்ரல் 20. கரெக்டுங்களா. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1992, அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 73ஆம் சட்டத்திருத்தம் 1992, 74ஆம் சட்டத்திருத்தம் 1992 தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா. ஓகே, இந்த சட்டத்திருத்தம் அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் குடியரசில் எப்போ ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம பஞ்சாயத்துக்கு 1993 ஏப்ரல் 20 ஒப்புதல் கொடுத்து எப்பொழுது நடைமுறைக்கு வந்துச்சு? 1993 ஏப்ரல் 24 நடைமுறை வந்துச்சு. கிராம பஞ்சாயத்து நடைமுறைக்கு வந்தது 1993 ஏப்ரல் 24. அந்த தினத்தை தான் நாம் தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது நகர பஞ்சாயத்து. ஸோ இதுவுமே வந்து 1992 74 சட்டத்திட்டத்தின் மூலமாக பகுதி 9A சேர்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா. ஓகே, சேர்க்கப்பட்டு எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு? 1993 ஜூன் 1 அப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா. ஓகே. ஸோ முதல் மாநகராட்சி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை 1688. முதல் மாநகராட்சி சென்னை 1688. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 ஏப்ரல் 24. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்றது 1994 ஏப்ரல் 24 கொண்டு வந்திருப்பாங்க. மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்கிறது விதி 243 மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்கிறது 243 ஓகேங்களா. 243 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா. மாநில தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் வந்து கவர்னர் தான் நியமனம் செய்வார். இது வந்து ஊராட்சி மன்ற தேர்தலை மட்டும் நடத்தும். ஓகேங்களா. ஸோ ஊராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது எது? கொஸ்டின் கேட்பாங்க. மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா. ஊராட்சி மன்ற தேர்தலை மட்டும் நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். ஆளுநர் தான் நியமனம் செய்வார். அடுத்தது பஞ்சாயத்துக்கான தேர்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுனாக்கா 243 பஞ்சாயத்துக்கான தேர்தலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது? 243 சொல்லுது. உள்ளாட்சி தேர்தலில் வயது வரும் பார்த்தினாக்கா 21 வயது நிரம்பியத்தால் போதுமானது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு எது இடஒதுக்கீடு பார்த்தினாக்கா 50%. ஓகேங்களா. ஸோ கிராம பஞ்சாயத்து 3 அடுக்கு முறையில் இருக்குது. கிராமம், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கிராம சபை கூட்டம் அப்படின்றது ஆண்டுக்கு 6 முறை கூட்டப்படுகின்றது. அவை ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 1. ஓகேங்களா. ஆரம்பத்தில் வந்து ஜனவரி 26, மே 1, அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15 இருந்துச்சு. தற்போது நியூவாக வந்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், அதையும் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், அந்த இதுவும் வந்து நமக்கு சேர்த்து மொத்தம் தற்போது 6 முறை கிராம சபை கூட்டம் கூட்டப்படுகின்றது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மாநகராட்சி ஆணையர் IAS ஆஃபீஸராக இருக்கணும். மாநகராட்சி தலைவர்னாக்கா மேயர். ஓகேங்களா. ஸோ கூட்டாட்சி, முதலாக கூட்டாட்சி அப்படின்றது அமெரிக்காவிலேருந்து இது பண்ணுது. இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது 1873 உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ அட்டவணை 7. ஓகேங்களா. அதிகார பகிர்வு பற்றி சொல்கிறது எது? அட்டவணை 7. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஓகேங்களா. ஸோ தற்போது 100 துறைகள், 61 துறைகள், 52 துறைகள் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா முன்னாடி வந்து மத்திய பட்டியலில் 97 துறைகள் இருந்துச்சு, மாநில பட்டியல் 66 துறைகள் இருந்துச்சு, பொதுப்பட்டியல் 47 துறைகள் இருந்துச்சு. ஸோ 1976ஆம் ஆண்டு 42 சட்டத்தின் மூலமாக 5 துறைகளானது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, ஸோ மாநில பட்டியலில் உள்ள துறை பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது விதி 249.
மாநிலங்களவையால், அதாவது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது விதி 312. ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்கு மாநிலங்கள் உறுப்பினர் பார்த்தினாக்கா 18. ஓகேங்களா. உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 31. அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி சொல்கிறது 148. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்லணுனாக்கா அது 76. தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி சொல்கிறது 148. ஸோ நிதிக்குழு என்பது பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து விதி 280. 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார். ஓகேங்களா. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையான பொதுநலன் கருதி குடியரசுத் தலைவர் ஒரு குழு அமைக்கலாம், அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 263. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையான குழு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 263. நதி ஆணையங்கள் சட்டம் 1956. நதி ஆணையங்கள் சட்டம் 1956. ஓகேங்களா. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 262. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது விதி 262. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த ராஜமன்னர் குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1969 அமைக்கப்பட்டது. ராஜமன்னர் குழு 1969 அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கிடையே குழு அமைக்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. விதி 263. ஓகேங்களா. ஓகே. சர்க்காரிய குழு 1983. இது வந்து மத்திய அரசு அமைச்சிருக்கும். ஓகேங்களா. 3 பேர் வந்து இதில் இருந்திருப்பாங்க. இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் ஓகேங்களா கவர்னர் நியமனம் மாநில அரசுடன் கலந்தாலோசித்த பிறகு தான் ஆளுநர் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்த குழு எதுனாக்கா சர்க்காரிய குழு. அதே மாதிரி விதி 356 குறைவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு வரலாம். மாநிலங்களுக்கிடையே அந்த குழு அமைக்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இவங்களும் மும்மொழி கொள்கை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சர்க்காரிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கிடையான குழு அமைக்கப்பட்டது 1990. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையான குழு அமைக்கப்பட்டதுனாக்கா சர்க்காரிய குழு. எந்த ஆண்டு? 1990. அடுத்து புன்ஷி குழு 2007. ஓகேங்களா. ஸோ நாடாளுமன்ற தீர்மானம் மூலமாக ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம், அதை பற்றி சொல்கிறது இந்த புன்ஷி குழு சொல்லியிருக்கும். அடுத்தது விதி 356 தேவையற்ற வார்த்தை அப்படி சொன்னது யாருனாக்கா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. விதி 356 அப்படின்றது மாநில நெருக்கடி நிலை பற்றி சொல்கிறது. அதை வந்து தேவையற்ற வார்த்தை சொன்னதுனாக்கா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அடுத்தது வெங்கடாச்சலம் குழு 2000 அமைக்கப்பட்டது. வெங்கடாச்சலம் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2000 அமைக்கப்பட்டது. அடுத்து தேர்தல் பொறுத்த வரைக்கும் வாக்குரிமை அப்படின்ற சொல்லானது சுதந்திரம் என்று பொருள் தரும் ஃப்ராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லியிருந்து பெறப்பட்டது. தேர்தல் பற்றின பகுதி பகுதி 15 விதி 324 329 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுனாக்கா 1950 ஜனவரி 25. தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது 1950 ஜனவரி 25. அந்த தினத்தை தான் நம்ம என்னவோ கொண்டாடுறோம், தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். ஸோ முதல் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னாக்கா சுகுமார் சிங். ஓகேங்களா. முதல் தேர்தல் ஆணையர் யார்? சுகுமார் சிங். ஓகேங்களா. ஸோ தொகுதி வரையறை சட்டம் பார்த்தினாக்கா 52 63 73 2002. இதெல்லாம் நம்ம 11th பாலிட்டியில் நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா. தொகுதி வரையறை சட்டம் 52 63 73 2002 நடந்திருக்கு. ஸோ மக்கள் பிரதிநிதி சட்டம் பார்த்தினாக்கா 1950 நடந்திருக்கு, 51 நடத்தியிருக்காங்க, 66 நடத்தப்பட்டது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் நிர்வாச்சன் சதன் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதில் வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர் இருப்பாங்க. ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து நிர்வாச்சன் சதன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அடுத்தது முதல் பொது தேர்தல் பார்த்தினாக்கா அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் அமைக்கணும் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 324. வாக்குரிமை அடிப்படை தேர்தல் நடத்த சொல்கிறது 326. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதல் மக்களவை தொகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ண மொத்த கட்சிகள் பார்த்தினாங்க 54 கட்சிகள். மொத்த மக்களவை தொகுதி 480 தொகுதி. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது 364 தொகுதி. முதல் பிரதமர் நேரு. ஓகேங்களா. ஸோ 67.6% வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த குழுக்கள் மட்டும் ஏறு பார்த்துக்கோங்க. தார்குந்த் குழு 1974. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. வேரா குழு 1993. இந்திரஜித் குப்தா குழு 1998. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வெங்கடாச்சல குழு 2000. வீரப்ப மொழி ஆணையம் 2007. டங்கா குழு 2010. ஓகேங்களா. இந்த குழுக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. வாக்களிக்கும் வயதானது 21லேருந்து 18 குறைக்கப்பட்டது. 61வது சட்ட திருத்தம் 1988 கொண்டு வந்து 89 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. தபால் வாக்கு அறிமுகம் 1999. இராணுவத்தில் பணிபுரிவருக்கும் வாக்குரிமை அப்படின்றது 2003 கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை அப்படின்றது 2010 கொண்டு வந்தாங்க. நோட்டா அப்படின்றது 2014 வந்து நடைமுறைப்படுத்துறது. நம்ம இந்தியா வந்து 14வது நாடு. ஓகேங்க. நோட்டாவை வந்து பயன்படுத்திய 14வது நாடாக நம்ம இந்தியா உள்ளது. எப்பொழுது? 2014. விவிபேட்டு 2014 தான். கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985 10வது அட்டவணை. ஓகேங்களா.
மேலும் இந்த கட்சித்தாள் தடை சட்டம் அப்படின்றது 91வது சட்டத்திருத்தம் 2003 மூலம் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 91வது சட்டத்திருத்தம் 2003 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கட்சித்தாள் தடை சட்டம் மூலம் ஒரு தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்கா சபாநாயகருக்கு இருக்குது. ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் பல கட்சி முறை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1994 ஜூலை 15. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் 1994 ஜூலை 15. முதல் உள்ளாட்சி தேர்தல் 1996 நடந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் லோக்பால். ஸோ லோக்பால் அப்படின்றது மத்தியில் ஊழல் தடுப்புக்காக கொண்டு வரப்படுது லோக்பால். லோக்பால் அப்படின்னாக்கா மக்கள் காவலன் என்று பொருள். ஓகேங்களா. இது வந்து ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்பால் அப்படின்ற கருத்து வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து ஸ்வீடனில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பரிந்துரை செய்தது எதுனாக்கா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இது வந்து மக்களவை மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட வந்து 10 முறை வந்து தீர்மானம் வந்து போட்டிருப்பாங்க. அதில் 9 முறை தோல்வி அடைஞ்சு 10வது முறை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது இந்த லோக்பால் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது 2013 டிசம்பர் 17. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் 18. ஓகேங்களா. ஸோ குடியரசுல எப்போ ஒப்புதல் கொடுக்குறாரு? 2014 ஜனவரி 1 ஒப்புதல் கொடுத்து நடைமுறைக்கு வந்தது 2014 ஜனவரி 16. எது லோக்பால் அப்படின்றது. இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தையை வந்து எல்எம் சிங்வி தான் வந்து இது கொண்டு வந்திருப்பார். இதில் வந்து ஒரு தலைவர் 8 உறுப்பினர் இருப்பாங்க. லோக்பால் என்ற வார்த்தை அறிமுகம் செய்த யார்? எல்எம் சிங்வி. இதில் ஒரு தலைவர் 8 உறுப்பினர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த 8 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் வந்து நீதித்துறை சார்ந்தவங்களாகவும் 4 பேர் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி பெண்கள் இந்த பிரிவை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. இந்த லோக்பால் உறுப்பினர்கள் வந்து ஒரு தலைவர் 8 உறுப்பினர் இருப்பாங்களா. அவங்கள தேர்வு செய்யும் கமிட்டியோட தலைவர் யாருனாக்கா பிரதமர். ஏன்னா மத்திய லெவலில் அப்போ பிரதமர் தான் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து யார் யார் இருப்பாங்கனாக்கா பிரதமர் மற்றும் 4 உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர் கொண்ட குழு தான் இந்த லோக்பால் உறுப்பினரை தேர்வு செய்யும். ஓகேங்களா. ஸோ தலைவராக பிரதமரும் மீதி 4 பேர் யாருன்னாக்கா மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சட்ட வல்லுநர், இந்த 4 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து லோக் ஆயுக்தா. இது வந்து மாநில அளவில் வந்து ஊழல் தடுப்பாக கொண்டு வரப்பட்டது லோக் ஆயுக்தான்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவில் 1971 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தா அப்படின்றது 2018 ஜூலை 9. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2018 ஜூலை 9 கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவோட தலைவரானாக்கா சிஎம் இருப்பார். ஓகேங்களா. எப்படி இங்கே வந்து பிரதமர் இருந்தாரோ இங்கே வந்து சிஎம் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் இருந்தாங்க. லோக் ஆயுக்தாவில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர் தான் இருக்காங்க. சரிங்களா. அடுத்து ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம். தகவல் உரிமை சட்டம் அப்படின்றது அக்டோபர் 12 2005 கொண்டு வரப்பட்டது. அக்டோபர் 12 2005 30 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து பதில் அளிக்கணும். இல்லைனாக்கா 31வது நாளிலிருந்து அதுக்கு வந்து ஃபைன் தொகை அப்படின்றது செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றது எங்கே அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா ஸ்வீடன் நாட்டில் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலாக ஸ்வீடன் நாட்டில் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 12 2005 30 நாட்களுக்குள்ளே இது பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்னாக்கா மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லோக் அதாலத் அப்படின்னாக்கா மீனிங் என்ன? மக்கள் நீதிமன்றம். முதலாக குஜராத் மாநிலம் ஜூனாகத் அப்படின்ற இடத்துல தான் 1982 நடைமுறைப்படுத்தப்பட்டது. லோக் அதாலத் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது குஜராத் மாநிலம் ஜூனாகத் அப்படின்ற இடத்துல 1982. மெகா லோக் அதாலத் அப்படின்றது 2013 நவம்பர் 23 நடந்திருக்கு. அன்றைக்கி ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட 35 லட்சம் வழக்குகள் வந்து தீர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சிவில் வழக்குகள் மட்டும்தான் விசாரிக்கப்படும். ஓகேங்களா. இதில் வந்து தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம மேல்முறையீடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் தான் லோக் அதாலத் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. எப்போ அப்படின்னாக்கா 1986. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து லோக் அதாலத் வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம் பண்ணாங்க. எப்பொழுது? 1986. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் லோக் அதாலத் அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எப்போ கொடுத்தானாக்கா 2002. சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எப்போ கொடுத்துருக்காங்க? 2002 கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து 1986 வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வந்து 2002. அடுத்து சிவிசி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் யார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னாக்கா சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1964 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் யார் குழுவின் பரிந்துரை அடிப்படையில்? சந்தானம் குழு. ஓகேங்களா. சந்தானம் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் 1964 உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எப்போ கொடுத்துருக்காங்கனாக்கா 2003 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆலோசனை குழுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ முதல் தலைவர் யாருனாக்கா நீட்டூர் சீனிவாசராவ். ஓகேங்களா. சிவிசியோட முதல் தலைவர் யார்? நீட்டூர் சீனிவாசராவ். இதில் வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது சிபிஐ. ஓகேங்களா. சிபிஐ பொறுத்த வரைக்கும் 1963 இதுவும் சந்தான குழு பரிந்துரை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா.
ஸோ இதுக்கான நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா 1966 உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சிபிஐக்கான நிறுவனம் பார்த்தினாக்கா 1966 வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து சட்ட அந்தஸ்து கிடையாது. ஓகேங்களா? சட்ட அந்தஸ்து இதுக்கு கிடையாது. சிபிஐ 1963. அடுத்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டம் அடிப்படையில் தான் 1874 கொல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் தொடங்கினாங்க. அதனுடைய முதல் தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இன்ஃபே. அதுக்கப்புறமேட்டுக்கா 1861 கொல்கத்தாவில் இருந்த உச்சநீதிமன்றமானது கலைக்கப்பட்டது. எதன் அடிப்படையில்? இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின் மூலமாக இந்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கலைக்கப்பட்டு 1862 சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஒழுங்குமுறை சட்டம் 1873 மூலமாக 1874 கொல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது. அதனுடைய முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இன்ஃபே. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம், என்ன சட்டம் நோட் பண்ணிக்கோங்க, இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861. அதன் மூலமாக கொல்கத்தாவில் இருந்த உச்சநீதிமன்றம் நீக்கம் செய்யப்பட்டு கலைக்கப்பட்டு 1862 சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஸோ மேல்முறையீட்டுக்கு நாம் லண்டனில் உள்ள இந்தியன் கவுன்சிலை அணுகும் நிலை அப்படின்றது உருவானது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுக்குறோம், கோர்ட் கேஸ் போடுறோம், மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் லண்டனில் உள்ள இந்தியன் கவுன்சில் அணுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கா நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் வந்து எங்களால் வந்து அணுக முடியாது, அதனால் நாங்களே எங்களுக்கு உச்சநீதிமன்றம் அமைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கா 1950 ஜனவரி 28 டெல்லியில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 1950 ஜனவரி 28 புதுடெல்லியில் நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை சொல்லுவாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்டிகல் பார்த்தினாக்கா 124 147 வரைக்கும் உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லுது. உச்சநீதிமன்றம் பற்றி சொல்கிற ஆர்டிகல் இது 124 147 வரைக்கும். ஸோ ஓய்வு பெறும் வயது பார்த்தினாக்கா உச்சநீதிமன்றம் 65, உயர்நீதிமன்றம் 62. சரிங்களா? ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருனாக்கா ஹெச்ஜே கனியா. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ட் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய தலைமை நீதிபதி யாருனாக்கா சர் எலிஜா இன்ஃபே. சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருனாக்கா ஹெச்ஜே கனியா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய தண்டனை குற்றவியல் சட்டம் 1960 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நீதிப்பேரணை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்துக்கான நீதிப்பேரணை 226, உச்சநீதிமன்றத்துக்கான நீதிப்பேரணை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 32. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா டி முத்துசாமி 1877. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட யாருனாக்கா டி முத்துசாமி 1877. ஸோ உங்களுக்கு நான் 1.5 மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆஃபீஸர். ஸோ இந்த ரிவிஷன் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக நல்லா 1 டைமுக்கு 2 டைம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஓகே ஆஃபீஸர்? ஸோ வெற்றிகரமாக உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 3 எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜிஎஸ் டாப்பிக்குடைய இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.